பிளே கிரவுண்டில் இருக்கிற டாய்லெட் பில்டிங் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த செவுரு விழுந்து 3 மாணவர்கள் இறந்தார்கள், 5 பேர் காயம்பட்டாங்க. சரியா? அந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. அதில் டைரக்டராக இருப்பவர் இந்த ஜோ அருண். இப்பொழுது அவர்தான் தமிழக சிறுபான்மைத்துறை நல வாரியத்தின் தலைவராக இருப்பவர். அவர் கொரோனா காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஆன்லைன் இதில் பேசின வீடியோ ஒன்று லைவ்ல இதில் இருக்கு. என்னை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் பாடங்களை டிசைன் பண்ண வைத்த பொழுது நான் எல்கேஜி யூகேஜி லெவலிலேயே ஜெசியூட் கொள்கைகளை திணித்து வைத்துள்ளேன்னு பேசியிருக்கேன். இந்துவில் எத்தனை ஜாதிகள் இருக்கோ அதை விட அதிகமாக தினந்தோறும் புதிய 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 சர்ச் பிரிவுகள் வந்துட்டு. ஸோ நான் அந்த பிரிவுக்காரன் இந்த பிரிவுக்கு போக மாட்டான். இங்கே அலௌடு ரெவென்யூக்கு இந்த இனாம் லேண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 11 கோடியும் பாக்கி கிட்டத்தட்ட 20 கோடி. இதை அவர் 1 மாதத்தில் கொடுத்துட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு 2 நீதிபதி கொடுத்தாங்க. உடனே ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம சேகர் பாபு ஐயா 4 பேரை கூட்டிகிட்டு போய் நோட்டீஸ் ஓட்டுனேன்னு பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் செய்தி வரல. அப்புறம் லயோலா கல்லூரிக்கு வந்தால் அங்கே படிக்கும் மாணவர்கள், நாங்கள் பட்டியல் ஜாதிக்காரர்களே, இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் உனக்கெல்லாம் இந்த ஜாதியை சேர்ந்த உனக்கெல்லாம் எதுக்கு MBA என்று எங்களை இன்சல்ட் செய்தார்கள். திருக்குறள் கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்னு ஒரு நூலை போட்டாங்க. இதுக்கு யார் ஸ்பான்சராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. முரசொலி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் VN சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் G. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு, மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறார்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோவை சத்யன் அவர்கள் போயிட்டு கவர்னர் கிட்ட நிறைய வக்கீல்களோட போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. லயோலா காலேஜுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸை வந்து ரிமூவ் பண்ணணும், அதில் நிறைய அரசியல் ஈடுபடுறாங்க லயோலா காலேஜில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன உண்மைத்தன்மை இருக்குது சார் இதில்? இல்லை, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் மீட்டிங்னு பல இடங்களில் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சாந்தோம் சர்ச்சில் வருஷம் போடுவாங்க. அன்னைக்கு இங்கே போட்டு வெவ்வேறு பிரிவினர் கலந்து கொள்ள நாளில் திடீர்னு திமுக சார்பாக திருநெல்வேலியில் வச்சா அங்கே போய் இங்கே சாந்தோம் பிஷப் போய் கலந்து கொண்டார். ஆச்சா. ஸோ அங்கே லயோலா கல்லூரியை சேர்ந்த லயோலாவில் கல்லூரிங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பட் அதுலேயே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக லிபான் ஒன்று இருக்குது. லிபான்னா லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த காலேஜில் சேரணும்னு சொன்னால் நீங்கள் மெரிட்டில் இல்லைன்னா 50 லட்ச ரூபா வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க. இது சட்டவிரோதம். அதில் டைரக்டராக இருப்பவர் இந்த ஜோ அருண். இப்பொழுது அவர்தான் தமிழக சிறுபான்மைத்துறை நல வாரியத்தின் தலைவராக இருப்பவர். அவர் கொரோனா காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஆன்லைன் இதில் பேசின வீடியோ ஒன்று லைவ்ல இதில் இருக்குது. என்னை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் பாடங்களை டிசைன் பண்ண வைத்த பொழுது நான் எல்கேஜி யூகேஜி லெவலிலேயே ஜெசியூட் கொள்கைகளை திணித்து வைத்துள்ளேன்னு பேசியிருக்கார். சரியா? ஸோ இவர் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வேண்டாம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃபீஸே எடுத்துக்கோங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 18 அடி இல்லை 20 அடி இருக்கும். நம்ம ரூல்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னால், அதாவது பஞ்சாயத்து அப்ரூவல்னால் ஆரம்ப காலத்தில் 10 அடியெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு CMDA அப்ரூவல்னால் 18 அடி வரும், DTCPனா 24 அடி வந்துடும். இப்போ இதில் கமர்ஷியலு, ஸ்கூலு இல்லை வழிபாட்டு தலங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உண்டு. இப்போ இன்னும் சொல்ல போனால் இதில் கன்னியாகுமரி பக்கத்தில் மண்டைக்காடுங்கிற இடத்துல ஒரு மதமாற்ற கலவரம் நடந்த பொழுது அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி திராவிடர் கழகத்தோடு பெரும் நட்பு கொண்ட நீதிபதி வேணுகோபால் கமிஷன் போட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னால், ஒரு
மத நிறுவனத்திற்கும் இன்னொரு மத நிறுவனத்திற்கும் இடையில் 500 மீட்டர் தூரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை இந்த 90% கன்னியாகுமரிக்கு மட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வழிகாட்டி எல்லாத்துக்கும் தான் பொருந்தணும். அதில் ஒரு மத நிறுவனம்னு சொன்னால் இந்து கிறிஸ்டியன்னு கிடையாது, ஒரு சர்ச்சுன்னு தான் இன்னொரு சர்ச்சு வரக்கூடாதுன்னு தான் அதில் இருக்க தெளிவான குறிப்புகள் உள்ளேயே விளக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க பல இடங்களில் போனால் பல சர்ச்சுகள் வந்துட்டுருக்கு. ஏன்னா நமக்கு ஹிந்துவில் எத்தனை ஜாதிகள் இருக்கோ அதை விட அதிகமாக தினந்தோறும் புதிய 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 சர்ச் பிரிவுகள் வந்துட்டுருக்கு. ஸோ நான் அந்த பிரிவுக்காரன் இந்த பிரிவுக்கு போக மாட்டான், இங்கே அலௌடு இல்லை. ஸோ இப்படி சர்ச் வைக்கிறப்ப வீட்டு இடங்கள் வீட்டிலேயே செய்கிறவங்களும் இருக்காங்க, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு கட்டுறேன் இல்லை பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு சர்ச்சாக மாற்றுறாங்க. இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போய் பல வழக்குகளில் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு தமிழர்கள் வாங்கியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து தாசில்தாரோ இல்லை கலெக்டரோ என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னு, அது இல்லாமல் கட்டக்கூடாதுன்னு. இந்த ஆட்சி வந்தவுடன் ஒரு அன்அஃபிஷியல் சர்க்குலர் சொல்லி 1 மாதத்தில் என்ஓசி வரலன்னா கட்டலாம். இப்போ இந்த கிறிஸ்மஸுக்கு போனப்போ முதலமைச்சர் அதை அஃபிஷியலாக சொல்லி சர்க்குலரும் போட்டாங்க. இது எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்கூட்டர் வருது. இங்கே 1-2 ரெசிடென்ஷியல் பில்டிங் இருந்தால் கூட அவங்க டே டைமில் போயிடுவாங்க. ஆனால் ஒரு கோயிலோ சர்ச்சோ அல்லது மசூதியோ இருந்தால் அன்னைக்கு கூடுற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாளுக்கு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால், இல்லை ராகுகால பூஜைன்னா 100 பேர் வருவாங்க. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, வெள்ளிக்கிழமை. அத்தனை பேரும் இந்த பைக்கை கொண்டு வந்து இந்த ரோட்டில் வச்சுட்டால் இல்லை காரில் வந்தாங்கன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இங்கேருந்து சைதாப்பேட்டை போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மரமிலையடிகள் பாலம் வரைக்கும் இங்கே இது வரைக்கும் கார்களும் 2 வீலர்களும் நின்று கொண்டிருக்கும். இப்படி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பிளாக் ஆகக்கூடாது. இது இந்த ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, அப்படி 100 பேர் இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஷாக்கோ தீயோ வந்துட்டால் வெளியில் வந்தாலும் வேகமாக வர்றதுக்கு சேஃப்டி இருக்கணும். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் இந்த தடை. இது நீக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ சர்க்குலர் போட்டிருக்கு. இதெல்லாம் சட்ட விரோதத்தின் உச்சக்கட்டம். இப்போ மைனாரிட்டி அல்லது சிறுபான்மை நிறுவனம் என்று சொன்னால் அதில் எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் மதம் மாற்றப்பட்டவர்கள் கீழ்நிலையில் இருந்து இங்கே தான் ஒதுக்கப்படுகிறோம் இல்லை முன்னேற முடியவில்லை என்று மாறியவர்கள் அதிகம். அதனால் அவர்களை நீங்கள் நடத்தும் இன்ஸ்டிடியூஷனில் 50% அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இது சட்டம். 2016 வாக்கில் சென்ற அதிமுக ஆட்சியில் அப்பொழுது இபிஎஸ் இருந்த பொழுது ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. எல்லா மைனாரிட்டி கல்லூரிகள் பள்ளிகளுக்கும் அனுப்பிச்சு நீங்கள் எத்தனை மாணவர்களை சேர்த்துள்ளீர்கள், 50% சேர்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்காம லயோலா கல்லூரி, சென்ட் மேரிஸ் கல்லூரி மற்றும் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி போய் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இது இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25-26 கொடுக்கும் மத சுதந்திரத்துக்கு எதிராக போகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது. ஆச்சா, இதை தாண்டி இப்போ நீங்கள் இந்த சிறுபான்மை நிறுவனம்ங்கிறது கல்லூரிகள் அல்லது பள்ளிகள்னு எடுத்தால் இதில் இவை பெரும்பாலும் சர்ச்சு அல்லது ஒரு இது மசூதிகள் நடத்துவது இருக்கும். இந்துக்கள் நடத்துவது மிகவும் குறைவாக இருக்கும். நான் கூட அப்படி ஒரு இதில் தான் சேலத்தில் படித்தேன், பாரதி வித்யாலயான்னு சொல்லி சேலம் மரவநேரில் படித்தேன். இப்போ இந்த அரசு உதவி பெறும் பள்ளியினால் அந்த சம்பளத்தை எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது. இதற்கு வரிப்பணம், நமது வரிப்பணம் 90% இந்துக்கள் கொடுக்குற வரிப்பணம். ஆனால் அந்த முழு மேனேஜ்மெண்ட்டும் அதை மதமே தான் கண்ட்ரோல் பண்ணுது. அங்கே கிறித்துவம் பரப்பப்படுகிறது. அந்த மாணவர்கள் தினம் சர்ச்சு பிரேயர் சொல்கிறது இதெல்லாம் நடக்குது. இதை தாண்டி இந்து வெறுப்பும் போதிக்கப்படுகிறது. பல பள்ளிகளில் விபூதி வச்சுட்டு வரக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுட்டு வந்தோன்னு அடித்து ஜுரம் வந்து பேப்பரில் செய்தி வந்தது. இது போல் பல விஷயங்கள் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருக்கிற பேப்பர் கட்டிங் எங்கிட்ட இருக்குது. சரியா? இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்து அறநிலையத்துறை சார்பாக சில கோயில் சொத்துக்களில் இப்போ கல்லூரிகள் தொடங்குறாங்க. அதிலெல்லாம் எப்படின்னா, அந்த கோயிலுடைய பணத்தை எடுத்து கல்லூரி நடத்துகிறாங்க சம்பளத்தை. இங்கே கொடுக்கறது சர்ச்சு காசு கிடையாது, நம்மளுடைய வரிப்பணம். ஆனால் அங்கே அவர்கள் தமிழர்களை வேலைக்கு சேர்ப்பது கிடையாது. அங்கே ஒழுங்கான கணக்கு வழக்கு கிடையாது, ஆர்டிஐயில் கேட்டால் தகவல்கள் கொடுப்பது கிடையாது. இப்படின்னு பல முறைகேடுகள் நடந்ததாக வழக்குகள் நடந்து, ஒரு சின்ன கணக்கு சொன்னால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ், சிஎஸ்ஐ டயோசிஸ், அதன் பேரில் அங்கே வேலை செய்யும் ஆசிரியர்கள் 90% மேலே கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், எங்களுக்கு இவர்கள் தொந்தரவு கொடுக்கிறார்கள், எங்களுக்கு ஊழியங்கள் பிடிக்கலை, ப்ரமோஷன் கொடுக்கல, இது மாதிரி பணியில் இடைஞ்சல்களுக்கு எதிர்த்தாப்புல போட்ட வழக்குக்கு டயோசிஸ் சார்பாக வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் 54 கோடி ஒரு 5 வருஷத்துக்கு. ஆர்டிஐ தகவல் எடுத்து, இது ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்.
சரியா? ஸோ இது இன்னொன்று திரு மோகன் சி லாசரஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய பாதிரியார். அவருடைய பேட்டி ஐ திங்க் தினத்தந்தியுடைய இதில் எப்பயுமே தேடலாம். என்னுடைய நண்பர் ஒரு பிஷப் சிஎஸ்ஐ பள்ளிக்கு அவரை இன்சார்ஜாக போட்டார். அவர் கணக்குகளை எல்லாம் பார்த்தவுடன் அடுத்த 6 மாதத்தில் 1 கோடி ரூபாய் லாபம் ஈட்டினார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுக்க இவை நஷ்டத்தில் தான் இயங்குகிறது. அப்படின்னா யார் கொள்ளையடிக்கிறாங்க? சர்ச்சு தான் கொள்ளையடிக்கிறதுன்னு பேசிய அந்த வீடியோ இன்றைக்கும் இருக்குது. ஸோ இதே போல் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? பெரும்பாலான மைனாரிட்டி பள்ளிகள் தமிழக அரசு இடத்துலையும் இருக்காங்க, கோயில்கள் கொடுத்த இடத்துலையும் இருக்காங்க, சிலது அவங்க இந்திய அரசு கொடுத்த இடத்துலையும் அன்றைக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து கொடுத்தது இருக்குது. இப்போ லயோலா கல்லூரியில் இப்போ இருக்கிறது 96 ஏக்கரோ என்னமோ காட்டுது. அதில் 1938 என்னமோ 38 ஏக்கர் எங்களுக்கு கூட 28 என்னமோ இருக்கும் நினைக்கிறேன், நூற்றாண்டு விழா சமீபத்தில் வரப்போகுதுன்னு இருக்காங்க. ஸோ அப்போ 38 ஏக்கர் கொடுத்தாங்கிறாங்க. மீதி 90 ஏக்கர் வாங்கியதற்குரிய கணக்குகள் வரல. உதாரணமாக 2 பள்ளி எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 3 பள்ளி நான் சொல்லிடுறேன். கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு சொந்தமான உங்களுக்கு இதில் கடலூர் பக்கத்தில் ஹிந்து கோயில் தேவநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு சர்ச்சு இருக்குது, பள்ளி இருக்குது. அதை காலி பண்ணணும்னு கேஸ் போட்டு 2022 போனால் மாற்று இடம் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம். நம்ம அரசு அதிகாரிகள் கொடுத்த இடம் கொடுத்தா இந்த ரோடு விட்டு கம்மியாக இருக்குது, இங்கே எனக்கு பத்தாது, வேறு இடம் கொடுங்கன்னு இழுத்துக்கிட்டு 2024 திருப்பி ஒரிஜினல் பக்தர் கேஸ் போட்டவர் போட்டால் கண்டெம்ட்டுக்கு 5 IAS அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டாங்க. அன்றைக்கி கலெக்டர், அப்புறம் இருந்த கலெக்டர், அன்றைக்கி உள்துறை செயலாளர், இன்றைக்கி உள்துறை செயலாளர், இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரின்னு 5 பேர் போய் மன்னிப்பு கேட்டாங்க. இதே மாதிரி இதில் உங்களுக்கு திருநெல்வேலியில் விக்ரமசிங்கபுரம்னு சொல்லிவிட்டு அங்கே அமளிப்பள்ளின்னு ஒன்று இருக்குது. 2013 தீர்ப்பு வந்துடுச்சு, இது கோயில் இடத்துல இருக்குது. நாங்கள் கோயில் இடத்துல விவசாயம் பண்ணுறோன்னா 1000 ரூபா வாடகைக்கு வந்துட்டு ஸ்கூலை கட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காலி பண்ணணுன்னு 2013 ஸ்டேல இங்கேயே ஹைகோர்ட்லேயே ஸ்டேல வச்சு 2023 நவம்பர் எண்ட்லேயே என்னமோ தீர்ப்பு வந்து 24 ஏப்ரலில் காலி பண்ணி, இப்போ காலி பண்ணால் ஸ்கூல் இருக்குது. அவங்க போய் உச்சநீதிமன்றத்தை ஸ்டே வாங்கிட்டாங்க, இன்னும் காலி பண்ணல. இதையெல்லாம் தாண்டி சென்னையில் ரொம்ப தூரம் வேணாங்க. இது தெரியுங்களா? நீங்கள் குயின்ஸ்லாண்டு போயிருக்கீங்களா? சொகுசு பேருந்து ரோட்டில் போனீங்கன்னா குயின்ஸ்லாண்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளின்னு இருக்கும். அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. அந்த பள்ளி இருப்பது அரசுக்கு சொந்தமான இடம், ஒரு 5 ஏக்கர். பின்னாடி ஒரு 20 ஏக்கரையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. சரியா? அந்த பள்ளி கிட்டத்தட்ட இப்போ 20 கோடி, அந்த 5 ஏக்கருக்கு மட்டும், பின்னாடி இருக்கிறதுக்கு இல்லை, வாடகை பாக்கி இருக்கிறதுன்னு அவங்கள காலி பண்ணாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி வேணும்னா பேப்பர் கட்டிங் தரேன். பின்னாடி இருக்கிறது நம்ம பேப்பர்லலாம் என்ன சொல்லுது, அது அனாதீன நிலம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது அனாதீன நிலம் இல்லை. அது சுங்குவார் சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாப்பான் சத்திரம் என்ற கோவில் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஜமீன்தார் 1876 3 கிராமங்கள் முழுமையாக, செம்பரம்பாக்கம் மேலே விளைவு இன்னொரு அது பக்கத்தில் 3 கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. அந்த இது உயில் செல்லும் என்று ஹைகோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் 1967 வாக்குலேயோ என்னமோ இந்திரா காந்தி நில உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னால், ஒருவர் பெயரிலோ ஒரு நிறுவனம் பெயரிலோ 10 ஏக்கருக்கு மேலே இருந்தால் அது அரசுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறதுன்னு. பட் கோயிலுக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, சில கோயில்கள் இடிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில். கேட்டால் அது அரசுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. என்ன பிரச்சனைனா 100 வருஷமாக அது இருக்கும். அந்த இடத்துக்கு பட்டால புறம்போக்குன்னு பேர் இருக்கும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புறம்போக்குங்கிற பேர் இது பிரிட்டிஷ் காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி முகலாயர் ஆட்சி காலத்தில் இனாம்னு, அதாவது இனாம்ங்கிற வார்த்தை உருது பேர். ஸோ இனாம்னு இருந்தது. இனாம்னா அரசுக்கு அதில் வருமானம் வராது. ஸோ அந்த வரியெல்லாம் வேறு ஏதோ பர்பஸுக்கு போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை இவங்க புறம்போக்குன்னு மாற்றினாங்க. இந்த புறம்போக்குலேயே 4-5 வெரைட்டி இருக்குது. உதாரணமாக மேய்ச்சல் புறம்போக்குன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, புல் வளர்க்குறதுக்கு இடம். நீர்நிலை புறம்போக்குன்னா ஏரி இருக்குது, ஏரிக்கு வரக்கூடிய வழியில் இருக்கிறது, அதை யாரும் ஆக்குபை பண்ணாமல் அந்த வழியில் மெயின்டைன் பண்ணணும். இதற்கு அடுத்தது கோயிலுக்கு இருந்தால் கோயில் புறம்போக்குன்னு கொடுக்கணும். 100% கோயிலுக்கு இவங்க கோயில் புறம்போக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் யார் சார் இதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் அந்த ப்ராசஸை செய்யாமையே விட்டது. இப்போ திமுக போன்ற ஆட்சிகள் வந்த பிறகு இடிக்கப்படுகிறது. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோயிலை இடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 1947 எந்த ஒரு மத நிறுவனம் இருந்ததோ அதை மாற்ற முடியாதுங்கிறது 1992 பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது இப்போ சேலஞ்ச் ஆகிருக்கு. அயோத்தியை தவிர 1947 ஒரு மத நிறுவனம் இருந்தால், சர்ச்சோ மசூதியோ கோயிலோ இருந்தால் அதை வேறு விஷயத்துக்கு மாற்றக்கூடாதுன்னே சட்டம் இருக்குது. ஆனால்
இன்னொன்று சொல்லப்போனால் இந்த குயின்ஸ்லாண்டு அதோடைய ஓனர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டம் இந்த காங்கிரஸுடைய எம்எல்ஏ சிறு ஊர்வசி அமிர்தராஜ்னு பேர். அவர் கிறிஸ்துவர். அவருடைய தாயார் நம்ம பக்கத்தில் தான் கிண்டியில் ஒரு சர்ச்சு நடத்திட்டு இருக்காங்க, MKN ரோட்டில், சரியா, ஆலந்தூர் மார்க்கெட் வரும், அது பக்கத்தில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்து அறநிலைத்துறை சொத்துக்களை கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ வாடகையே கொடுக்கக்கூடாது. அவர் பேரில் வழக்கு போனப்போ 2 நீதிபதிகள் பெஞ்ச் என்ன சொன்னாங்க, அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரெக்கார்டு படி பார்த்தால் அவர் இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு 8.5 கோடி பாக்கியும், ரெவின்யூக்கு இந்த இனாம் லேண்டாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு 11 கோடியும் பாக்கி கிட்டத்தட்ட 20 கோடி, இதை அவர் 1 மாதத்தில் கொடுத்துட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு 2 நீதிபதிகள் கொடுத்தாங்க. உடனே ஒரு 15 நாள் கழித்து நம்ம சேகர் பாபு ஐயா 4 பேரை கூட்டிகிட்டு போய் நோட்டீஸ் ஓட்டுனேன்னு பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் செய்தி வரல. அப்புறம் நான் என்னுடைய வழக்கறிஞர்கள் நண்பரில் கேட்டால் ஒரு நீதிபதி கீழே போய் அதை ஸ்டே வாங்கியிருக்காங்க. 2 நீதிபதி கொடுத்ததை ஒரு நீதிபதி ஸ்டே செய்ய முடியாது, சட்ட விரோதம். இது போல் என்னால் பல கோவில்கள் பல விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எதற்காக மத நிறுவனங்கள் இருக்கணும்? அங்கு பைபிள் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் குழந்தை தற்கொலையே பண்ணிக்கிட்டா, பட் அது ப்ரூவ் ஆகலை. அரியலூர் பக்கத்தில் லாவண்யா என்ற பெண் குழந்தையை நீ கிறிஸ்தவத்துக்கு மாறு, அந்த பள்ளியில் டாப் ரேங்க் வந்த மாணவியை மாறுன்னு சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி அதுக்கப்புறம் பல கோவில்களில் பல பள்ளிகளில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இது வந்தால் உடனே நமது அரசாங்கம் என்ன பண்ணோம், டிஜிபியோ அல்லது அந்த துறை சேர்ந்தவர்களோ அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. எங்கிட்ட குறைஞ்சபட்சம் 50 காலேஜில் ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு இதை தாண்டி சில பல துர்மரணங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு திருநெல்வேலியில் ஒரு பள்ளி சாஃப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு, அதில் இருக்கிற ப்ளே கிரவுண்டில் இருக்கிற டாய்லெட் பில்டிங் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த செவுறு விழுந்து 3 மாணவர்கள் இறந்தார்கள், 5 பேர் காயம்பட்டாங்க. சரியா, அந்த பில்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் எந்த தண்டனையும் வாங்கி கொடுத்ததாக தெரியவில்லை. அதன் பிறகு விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு 3 வயது மாணவி செப்டிக் டேங்க்குள்ளே, அந்த செப்டிக் டேங்குக்கு இரும்பு வேலி போட்டு இரும்பு மூடி போட்டிருக்கு, அதுக்குள்ளே விழுந்தான்னு சொல்லப்பட்டது, அது மூடப்பட்டது. இது கடலூர் பக்கத்தில் லண்டன் மிஷன் ஸ்கூலில் ஒரு 9வது படிக்கிற மாணவி துப்பட்டாவில் தூக்கில் செத்துட்டான்னாங்க. அந்த துப்பட்டா எங்கேன்னு கேட்டால் எரிச்சிட்டோங்கிறாங்க. லயோலா கல்லூரிக்கு வந்தால் அங்கே படிக்கும் மாணவர்கள், நாங்கள் பட்டியல் ஜாதிக்காரர்களே, இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் உனக்கெல்லாம் இந்த ஜாதியை சேர்ந்த உனக்கெல்லாம் எதுக்கு MBA என்று எங்களை இன்சல்ட் செய்தார்கள் என்று பேட்டி டிவியிலும் யூடியூப்லேயும் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட குமுதம் ரிப்போர்ட்டர் போன்ற பத்திரிகையிலும் வந்திருக்கு. அதே மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று ஒரு ப்ரொஃபஸருக்கு திரு விஜயுடைய ரிலேஷனாக இருந்த முன்னாள் ப்ரொஃபஸர் 64 லட்சம் கொடுக்கணும் காம்பன்சேஷன், அது ஸ்டேல இருக்குது. கிட்டத்தட்ட லயோலா கல்லூரி அலுமினி அசோசியேஷனுடைய நிதியை முறைகேடாக எடுத்து அந்த நிதியில் சினிமா தயாரித்து தான் விஜயை வளர்த்து விட்டார்கள்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்த ஒருவர் கொடுத்த பேட்டியும் ஆன்லைனில் இருக்குது, வேணும்னாலும் அனுப்புகிறேன். ஸோ இது போல் பல ஊழல்கள். இதை தாண்டி இந்திய அரசு ஒரு திட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக நீட் தேர்வு, இதை எதிர்க்கிறதுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கேட்கலாம். ஆனால் ஒரு கல்வி நிறுவனமோ மற்றவங்களோ எதிர்க்கிறதுக்கு இது நியாயம் கிடையாது. ஆனால் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதில் செபாஸ்டியன் சீமான் கலந்துக்கிறார். அவர் என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் தமிழே பைத்தியக்காரத்தனமாக பாதி நேரம் உழம்பு திருக்குறளை சொல்லி தப்பாக அர்த்தம் சொல்லுவார். திருவள்ளுவர் பைத்தியம், அவருக்கு குடிக்கக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு பேசியிருக்கார். ஸோ அதே போல் இதில் லயோலா கல்லூரியில் ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. அதில் பாரத் மாதாவை போட்டு காண்டம்ஸ் எல்லாம் போட்டு இழிவு செய்யப்பட்டு அப்புறம் எல்லோரும் கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அது தடை செய்யப்பட்டது. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜுக்கும் மிக அற்புதமான கல்லூரி. கிட்டத்தட்ட திரு சுஜாதா அவர்கள் அங்கே தான் படித்தார், அப்துல் கலாம் அங்கே தான் படிச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில் ஒரு கான்ஃபரன்ஸ், தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியம் தொட்டு 19ஆம் நூற்றாண்டு வரை பெண் அடிமை சிந்தனைகள்னு மாநாடு போடுறாங்க. ஏன் பைபிள் கிறிஸ்துவ இலக்கியங்களிலும் போடல? இதை எதிர்த்து போராடிய பிறகு எகெயின் பக்தர்கள் போராடிய பிறகு தமிழர்கள், திராவிட கட்சியவனும் போராடல, தமிழர்கள் போராடிய பிறகு அதுவும் தடையாது. ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்பது முழுக்க இது போல் தமிழர் விரோத இந்திய தேசிய விரோத செயல்கள் நடக்குது. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்ததுங்க. தேனி பக்கத்தில் ஒரு கோயிலில் போராட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த போராட்டத்தில் தியாகிகள் சார்பாக நினைவு தூண் வைக்கணும் அப்படின்னாங்க. அதற்கு தாசில்தாரும் திராவிட அரசும் தடை செய்யுது. உடனே ஹைகோர்ட்டுக்கு போனப்போ நீதிபதி கேட்டார், ஐயா இங்கே தமிழ்நாட்டில்
ஒரு பாதிரியார் ஒருத்தர் ஸ்டேன்ஸ்னு பாதிரியார் ஒருத்தர், அவருக்கு நினைவு தூணும் சிலை கூட வச்சுருக்கீங்க. அவர் மீது என்ஐஏ கோர்ட்டில் இந்திய பிரதமரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்பவர் கீழான வழக்கில் இருக்கிறது. அவர் இறந்துட்டார், இல்லைன்னா இன்னொக்கே அந்த வழக்கை சந்திப்பார். வேற இவங்க ஒரு கோயிலை வெள்ளைக்கார ஆட்சியில் மருதநாயகம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற அந்த அவர்கள் எல்லாம் சூறையாடினப்ப அதற்காக உயிரை கொடுத்தவர்கள், இதை ஏன் தடுக்கிறீங்கன்னு திருப்பி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் டைரி எழுதுகிற பழக்கம், இப்போ எழுதுங்கிற பழக்கமே போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் டைரி எழுதுவாங்க, அன்றைக்கி என்ன பழக்கம்னு. இதில் உச்சக்கட்ட தமிழில் டைரி எழுதுகிறதுன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் ஆனந்த ரங்கம் பிள்ளை டைரி அல்லது நாட்குறிப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸ். 10 வருஷம் அவர் எழுதினது புக்காக இருக்குது, நெட்டில் கூட இருக்குது ஃப்ரீயாக. அவர் அதில் அங்கே இருந்த ஃப்ரான்ஸ் கத்தோலிக்க ஆட்சி அங்கே இருந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை உடச்சிட்டு சர்ச்சாக மாற்றணும் அப்படின்னு என்ன முயற்சி பண்ணதுங்கிறத அத்தனையும் எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னாலே ஒரு 2 வழி இருக்குது. ஒரு வழியில் நுழைஞ்ச உடனேயே அங்கே ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. என்னை போன்ற பக்தர்கள் போராட்டத்தில் இந்த கோவில் இப்பொழுது இங்கே இருக்கிறது. முதலில் அது கடற்கரையில் சாந்தோம் சர்ச் இருந்த இடத்தில் இருந்தது அப்படின்னு அங்கே ஒரு கல்வெட்டு இன்றைக்குமே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சாந்தோம் சர்ச்சுன்னா திருக்குறள் கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்னு ஒரு நூலை போட்டாங்க. 1969 அந்த நூலுக்கு திரு கருணாநிதி அணிந்துரை கொடுத்தார். தொடர்ச்சியாக 6 நூல்கள் எழுதினார். அந்த 6 நூல்களையும் வைத்துக்கொண்டு அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் சேர்ந்து கொண்டு தேனாம்பேட்டில் ஒரு மாநாடு, 3 நாள் கருத்தரங்க மாநாடு. அந்த 6 புத்தகத்திலையும் திருவள்ளுவர் கிறிஸ்துவரா, திருக்குறளில் வான் என்றால் என்ன, திருக்குறளில் எழுபிறப்பென்றால் என்ன, திருக்குறளில் நீத்தார் என்றால் யார், திருக்குறளில் இயல்புடைய மூவர் யார், திருவள்ளுவர் கிறிஸ்துவரா, இந்த மாதிரி 6 டாப்பிக்கில் நடக்குது. இதுக்கு யார் ஸ்பான்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. முரசொலி அன்னைக்கு ஹைலி பவர்ஃபுல் முதலமைச்சர் உடைய சொந்த கட்சி பத்திரிகை முரசொலி ஸ்பான்சர். 3 நாள் முடிஞ்ச பிறகு அதை முன்னின்று நடத்தியவர்கள் திரு தேவநேய பாவனர், அவர் கிறிஸ்தவர், மற்றும் நம்ம லைப்ரரி கூட அதான் பேர், நீங்கள் மவுண்ட் ரோடில் போனீங்கன்னா மத்தியத்தில் அவரோடு திருக்குறள் முனுசாமி என்பவர். ஸோ இதில் தேவநேய பாவாணர் மட்டும் கடைசியாக என்ன சொல்லிட்டார், அங்கே வந்து பேசினவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருக்குறளுக்கு என்ன வேணால் உரை எழுதுவாங்க. இதுதான் அர்த்தம்னே இல்லாமல் என்ன வேணால் எது வேணால் புதுசாக ஒரு அர்த்தம் சொல்லணும். அப்படி எழுதினவங்கள அந்தந்த டாப்பிக்கு எடுத்துப்பாங்க. இப்போ உதாரணமாக வான் என்பது மழையை குறிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது வழக்கு. நீர் இருக்கணும்னா மழை பெய்யணும். இது மாதிரி அந்த அதிகாரத்தில் பல குறள். ஆனால் வான் என்றால் பரிசுத்த ஆவின்னு இவர் எழுதியிருக்கார். இவர் அதே மாதிரி வேறு சில பேரும் வேறு அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீத்தார் என்றால் ஒருவரை குறிக்கும், இயேசுவை குறிக்குதுங்கிறார். திருக்குறளில் நீங்கள் ரொம்ப பேசிக் தமிழ் தெரிஞ்சால் இன்றைக்கி நம்ம கள் விகுதி போடுறோம். அவர்கள், இவர்கள், மாடுகள், ஆடுகள்னு. தொல்காப்பிய விதிப்படியாக உயர்திணைக்கு கள் விகுதியே போடக்கூடாது. அகிரிணைக்கு தேவை தவிர்க்க முடியவில்லை என்றால் மட்டுமே போடணும். உதாரணமாக மாடு வந்ததுன்னா ஒருமை, மாடு வந்தனன்னா பன்மை. ஆனால் மாடுகள் என்ற சொல் ஆட்சி சங்க இலக்கியத்தின் ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சது. திருக்குறளில் ஒரு 3 இடத்துல உயர்திணைக்கே வந்திருக்கு. ஸோ அது பிற்காலத்தை சேர்ந்தது. ஸோ ஆனால் இதில் கடவுள் வாழ்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் குறள் அகர முதல ஆதி பகவன், அதுக்கு அடுத்தது வாலறிவன், அதற்கு அடுத்து மலர்மிசை ஏகினான், அதற்கு அடுத்த குறளில் வேண்டுதல் வேண்டுமை இலான், கடைசியில் திருப்பி இது இறைவன் முடியும். இந்த 8மே இன் விகுதியில் முடியும். நீத்தார் பெருமையில் இருக்கிற 9மே இர்விகுதியில் முடியும். அது பன்மையில் துறவிகளை குறிக்கிறது. ஆனால் இதில் இறந்து போன இயேசுவை குறிக்கிறதுன்னு இவர் ட்ரை பண்ணார். சரியா? இப்போ அவர் அன்றைக்கி மாத்திரம் பண்ணல, இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு மாநாடு போட்டு அவர் திருக்குறளுக்கு புதிய உரைன்னு 2022 வெளியிட்டார் திரு எஸ்ரா சர்க்குணம் தலைமையில். அதில் திருமாவளவன் கலந்து கொண்டு இந்த புலவர் கூறுகிறார் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துவர்னு. இன்றைக்கி அந்த வீடியோ இருக்கும். அவர் எழுதின உரையில் அட்டையிலேயே என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? இதுவரை வந்த உரைகள் அனைத்தும் தவறு, இது மட்டுமே சரி. ஏன்னா கருணாநிதிக்கு தமிழ் தெரியாது, இப்போ தேவநேய பாவாணருக்கு தமிழ் தெரியாது, பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தமிழ் தெரியும். இவங்க எல்லாரும் உரை எழுதியிருக்காங்க, யாருமே வான் என்றால் இதுன்னெலாம் சொல்லலை. ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த வேலை நடக்குது, இன்னொரு பக்கம் விஜய் என்பவர் கிறிஸ்தவராக இருக்கிறார். ஸோ அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடுமோ என்றவுடன் இந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட சர்ச்செல்லாம் பயங்கரமாக மிரட்டி எங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு தர வேண்டும். ஸோ சென்னையில் இருக்கிறது தனி மறை மாவட்டம், அங்கே இருக்கிறது தனி விவிலிய மாவட்டம். ஆனால் திருநெல்வேலியில் அந்த ஏரியாவில் மீட்டிங் போட்டால் தான், ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தான் கிறிஸ்தவர், அதனால் அங்கே போடுறாங்க. இங்கேருந்து இவர் போகிறார்.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா அதை நடத்தியவர் இனிகோ விஜயராஜ். நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா இல்லை வேறொரு சேனலில் கிறித்தவ வழக்கறிஞர் திரு ஆரோக்கியசாமி சுரேஷ்னு நினைக்கிறேன், சுரேஷ் ஆரோக்கியசாமி, அவர் கூறியிருக்கிறார் 1000 கோடி சர்ச் சொத்துக்களில் ஊழல் செய்தவர் அந்த இனிகோ இருதயராஜ். நான் தேடினா சில ப்ரூஃப்கள் எனக்கும் கிடச்சிருக்கு. 5000 கோடி மதிப்புள்ள அரசு சொத்துக்களை சாந்தோம் சர்ச் முறைகேடாக விற்றிருக்கிறது, சிபிஐ வேணும்னு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேத்தோ முந்தானத்தையே கூட ஏதோ ஒரு சேனலில் திருப்பி ரெட்பிக்ஸில் தான் நினைக்கிறேன், தேவசகாயம் என்று திருக்குறள் ஜனநாயக பேரவை மதுரையில் 5000 கோடி சொத்துக்களை சிஎஸ்ஐ சர்ச்சு விற்றிருக்கிறது, நான் அதை வழக்கு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவங்களையெல்லாம் இதை வச்சு மிரட்டி அத்தனை பேரும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று ஒரு கட்டாயம் கொடுத்து நீ இப்போ ரோட்டில் வந்தீங்கன்னா கூட அங்கங்கே பார்க்கலாம், அனைத்து சபைகளும் சேர்ந்து கிறிஸ்தவ மீட்டம் நற்செய்தி கூட்டங்கள்னு இப்போ போட்டு திமுகவிற்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். தெளிவாக அரசியல் செய்து கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் பள்ளியுடைய பிரின்சிபல் அவர் ஒரு பிஷப், அவர் 41 கொலை செய்கிறவன் பின்னாடியா போவியா அப்படின்னு பேசின வீடியோவும் இருக்கு. அந்த கல்லூரியில் 2 பேராசிரியர்கள் ஒரு மாணவிக்கு ஹோட்டலுக்கு அழைச்சி தண்ணி கொடுத்து இப்போ மொலஸ்ட் செய்யப்பட்டார்கள்லாம் வழக்கு நடந்துட்டு. ஸோ இதையெல்லாம் மிரட்டி அந்த சம்பவம் இன்றைக்கி சப்ஜுடிஷில் இருக்குது, நம்ம பேச முடியாது. ஆனால் போன மக்கள் பக்கமும் தப்பு இருக்குது, போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியும் இருக்குது, இவர் மேலேயும் தப்பு இருக்கலாம். ஆனால் முழுக்க அவரை சொல்வதும் தவறு. ஸோ தெளிவாக திட்டமிட்டு ஒரு பல்பிட்டில் இருந்துட்டு ஒரு பிஷப் பேசியிருக்கார், அதை அவர்களே எதிர்க்கிறாங்க. ஸோ முழுக்க தமிழர் விரோத செயல்களில் மைனாரிட்டி கல்லூரிகள் இயங்குகிறது. அதுலேயும் இப்பொழுது திமுக தன்னுடைய தோல்வி பயத்திலிருந்து தவிர்ப்பதற்காக சிஎஸ்ஐ லயோலா ஆர்சி மற்ற பிரிவுகளை எல்லாம் மிரட்டி தனக்கு ஆதரவு கோருகிறது. இதை புரிந்து கொண்டு தான் அதிமுக இந்த செயலை எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சார், ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து எங்கிட்ட பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி.